தலைமை நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம் பாபு. நம்மள விருதாசலம் அரசு கொளஞ்சப்பர் கலைக்கல்லூரியினுடைய அந்த நுழைவு வாயில் இருக்கு இல்லைங்களா, அந்த நுழைவு வாயில் இருந்து அந்த காலேஜ் ஸ்டேடியம் பக்கத்தில் இருந்த ஹாஸ்டல் அந்தான நாச்சார்பேட்டை பகுதி, இந்த சாலையில பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1500 மாணவ மாணவிகள் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலேஜ் ஸ்டேடியத்து பக்கமா பார்த்தா நாச்சார்பேட்டை பகுதி வாழ் மக்கள் அந்த வழியாக தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது மாத்திரமல்ல, நம்ம காலேஜ் ஸ்டேடியம் வாக்கிங் போகிறது காலைல அதிகபட்சம் ஒரு 100 பேர் வராங்க, மாலை நேரத்தில் ஒரு 100 பேர் ஆண்கள் பெண்கள்லாம் வந்து நடைபயிற்சிக்கு வராங்க. இப்போ இருக்குள்ள பார்த்தா அந்த ரோடு வந்து மிக கேவலமாக இருக்குது. அது என்ன நம்ம விசாரிச்சோம்னா, ஏன் அந்த ரோடு இது வரைக்கும் நகராட்சி நிர்வாகம் போடலன்னா, நகராட்சிக்கும் அந்த சாலைக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த இடம் வந்து முழுக்க முழுக்க நம்ம அரசு கொளஞ்சப்பர் கல்லூரி நிர்வாகத்திற்கு சொந்தமான இடம். அந்த இடம் அந்த சாலை இன்னும் நான் போடலை. ஏன்னா அந்த ஆட்சியிலேருந்து அந்த காலேஜ் வரைக்கும் ஏற்கனவே முத்துக்குமார் எம்எல்ஏ வந்தப்போ ரோடு போட்டதா சொல்கிறாங்க. அந்த காலேஜிலேருந்து அந்த ஸ்டேடியத்துக்கு போகிற வழி இருக்கு இல்லைங்களா, அந்த நாச்சார்பேட்டை பகுதிக்கு போகிற வழி, அங்கே லேடிஸ் ஹாஸ்டல் ஜென்ஸ் ஹாஸ்டல்லாம் இருக்குங்க. அந்த சாலைக்கான அந்த நிதியை வந்து கல்லூரி நிர்வாகம் தான் அந்த சாலை வசதியை செஞ்சு கொடுக்கணும். அப்படின்னா கல்லூரியினுடைய நிதியிலிருந்து இல்லை, உயர்கல்வித்துறை கல்லூரிக்கு ஒதுக்கக்கூடிய கல்லூரி வளர்ச்சி நிதியிலிருந்து அந்த சாலையை வந்து அவங்க போடணும். இன்னும் அவங்க அதை போடாமே இருக்கிறாங்க. இந்த ஆட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக குண்டும் குழியுமா இருக்குது. மழை காலத்தில் நடந்து போக முடியல. அந்த வழியாக பார்த்தீங்கன்னா தினந்தோறும் எத்தனையோ பேர் பொதுமக்கள்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த சாலையை அந்த கல்லூரி நிர்வாகம் கண்டுக்கல, ஏன் போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை போடுறதுக்கு ஃபண்டு எப்படி வாங்குறதுன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. எனவே வந்து கல்லூரி நிர்வாகம் முதல்வரோ அல்லது விருதாசலம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் MRR ராதாகிருஷ்ணன் அவர்களோ அல்லது கடலூர் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் திரு விஷ்ணு பிரசாத் MP அவர்களோ, உங்க 2 பேர்த்தினுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து யாராவது ஒருத்தர் அந்த கல்லூரி நுழைவாயிலிருந்து அந்த கல்லூரி ஸ்டேடியத்துக்கு போற வழி வரைக்கும், அந்த ஹாஸ்டல் வரைக்கும் நீங்க ஒரு தரமான ஒரு நல்ல சாலையை நீங்கள் போட்டு கொடுக்கணும். ஏன்னா அந்த பகுதி நிறைய மக்கள் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, ரொம்ப சிரமமா இருக்கு. ஆனால் வந்து இரவு நேரங்களில் ஒரு 8-9 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா, நான் நாச்சரப்பட்டையிலேருந்து வேலை செஞ்சுட்டு போகிறவங்க ஆண்கள் பெண்கள்லாம் அந்த வழியை தான் பயன்படுத்துகிறாங்க. ஷார்ட்கட்டாக அந்த போகிறதுக்கு அந்த பாதையை வந்து இன்னைக்கு பயன்படுத்துறதுக்கு. எனவே பொதுமக்களினுடைய நலன் கருதி நாச்சரப்பேட்டை பகுதி வாழ் மக்கள், அந்த கல்லூரி மாணவ மாணவிகள், விடுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், நடைபயிற்சிக்கு போகக்கூடியவர்கள், விளையாட்டு போட்டிக்காக வரக்கூடிய விளையாட்டு வீரர்கள், இவர்களுடைய நலனை கருதி நம்முடைய விருதாசலம் சட்டமன்ற உறுப்பினரோ கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினரோ ஏதாவது ஒரு நிதியை ஒதுக்கி அங்கே ஒரு நல்ல ஒரு தரமான சாலையை நீங்கள் அமைத்து கொடுத்தால் உங்களுடைய மக்கள் பணிக்கு ஒரு மகுடம் சேர்க்கின்ற வகையில் இருக்கும், அமைத்து கொடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.